வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சியில் கடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழில் மிக முக்கியமான கேள்விகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல் கேள்வி, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நமக்கு முதல்ல செம்மொழி அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியணும். செம்மொழின்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றம் அடைகிற மொழி, ப்ளஸ் உரிய இலக்கண வளமும் இலக்கிய வளமும் உடைய மொழி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான அந்த இலக்கணம் திருந்திய பண்பும் அப்படின்னு சொல்லி இந்த செம்மொழினா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர் அவர்கள். இந்த பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தான் முதல்ல என்ன பண்ணுவார்னா 1901ஆம் ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்கம் ஒரு இதழ் நடத்துவாங்க. அந்த இதழோட பெயர் செம்மொழி. மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய அந்த செம்மொழி இதழில் 1901ஆம் ஆண்டு முதலாக பரிதிமாற் கலைஞர் அவர்கள் உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஒரு கட்டுரையை அந்த செம்மொழி இதழில் முதல்ல எழுதி வெளியிடுவார். அதுக்கப்புறம் தான் அந்த செம்மொழி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரபலமாகி அந்த செம்மொழிங்கிற ஒரு அந்தஸ்து பேசப்படும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1966ஆம் ஆண்டு தேவநேய பாவனர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில நூல் ஒன்று வெளியிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஒரு ஆங்கில நூலை தேவநேய பாவனர் அவர்கள் 1966 எழுதி வெளியிடுறாங்க. ஸோ இந்த தமிழை செம்மொழியாக அறிவிக்கணுங்கிற கோரிக்கை 1901 ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஒவ்வொருவரும் அந்த கோரிக்கை வைப்பாங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 2004ஆம் ஆண்டு நம்முடைய மத்திய அரசு பார்த்திங்கன்னா தமிழை இந்தியாவில் முதல் செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. மத்திய அரசால் இந்தியாவில் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா தமிழ். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு. அதை தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு சமஸ்கிருத மொழியும், 2008ஆம் ஆண்டு கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழியும், 2013ஆம் ஆண்டு மலையாளமும், 2014ஆம் ஆண்டு ஒடியாவும் இந்தியாவில் செம்மொழிகளாக, அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டன. ஸோ தற்போது இந்தியாவில் 6 செம்மொழிகள் உள்ளன. முதல் அறிவிக்கப்பட்டது தமிழ் 2004ஆம் ஆண்டு. கடைசியாக 2014 ஒடியா மொழி அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த செம்மொழிக்கான இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர் அவர்கள். அடுத்த கேள்வி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சைவ திருமுறைகள் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டால் 12. நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கடந்த டிஎன்பிஎஸ்சி பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸுமே சொல்கிறோம். ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட், கவனமாக கவனிங்க. இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலில் இடம்பெற்ற தொடர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம முன்னாடி என்ன பார்க்கணும், சைவ திருமுறைகள் எத்தனை, மொத்தம் 12 சைவ திருமுறைகள் உள்ளன. அந்த 12 சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம். ஸோ இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரத்தில் இடம்பெற்றுள்ளது. திருமந்திரம் 10வது திருமுறையில் உள்ளது. மொத்த திருமுறைகள் 12. 10வது திருமுறை எழுதியவர் யார்? திருமூலர் அவர்கள். திருமூலர் அவர்கள் தான் 12 திருமுறைகளில் 10வது திருமுறை எழுதியுள்ளார். இந்த திருமூலர் எழுதிய திருமந்திரத்திற்கு வேறு பெயர் என்ன? எக்ஸாமில் கேட்ட கேள்வி. திருமூலர் எழுதிய திருமந்திரத்திற்கு வேறு பெயர் தமிழ் 3000. ஏன் திருமந்திரம் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகின்றதுன்னா திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3000 பாடல்கள். எனவே அது தமிழ் 3000 என்றும் திருமந்திரம் அழைக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமூலர் அவர்கள் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 18 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமூலர் அவர்களை சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் எந்த சமயத்தை சார்ந்த நூல்கள்? நமக்கு தெரியும் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு 2 தொகுப்பு இருக்குது. இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே சமண சமயத்தை சார்ந்தவர்களால் எழுதப்பட்ட நூல் மற்றும் அனைத்துமே சமண சமய நூல்களாக கருதப்படும். இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி, சூளாமணி, உதயன குமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம் அப்படின்னு ஐஞ்சிறுங்காப்பியங்களில் 5 நூல்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சூளாமணியை எழுதியவர் தோளாமொழி தேவர் என்று சொல்லுவாங்க. யசோதர காவியத்தை எழுதியவர் வெண்ணாவலூர் உடையார்வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி 3 நூல்களுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படிம்பாங்க. ஐம்பெரும் காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் வளையாபதியோட ஆசிரியர் தெரியவில்லை.
நமக்கு சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர், அப்புறம் குண்டலகேசி எழுதியவர் நாதகுத்தனார் நமக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குண்டலகேசி இதில் வந்து இந்த 50 காப்பியங்களில் வந்து மணிமேகலையும் குண்டலகேசியும் புத்த மதத்தை சார்ந்த நூல்கள், மீதி 3 சமண சமயத்தை சார்ந்த நூல்கள். 5 காப்பியங்களை பொறுத்தவரை 5மே சமண சமய நூல்களாக கருதப்படும். இந்த குண்டலகேசிக்கு எதிர்வாத நூலாகத்தான் 5 காப்பியங்களில் நீலகேசி எழுதப்படும். இதுவும் டிஎன்பிசியில் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் என்னன்னா 50 காப்பியங்களில் நூலில் ஒன்றான குண்டலகேசிக்கு எதிர்வாத நூலாக எழுதப்பட்ட 5 காப்பிய நூல் எதுன்னு கேட்டால் நீலகேசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குண்டலகேசிங்கிறது புத்த மத நூல், புத்த மத வாதங்களை எடுத்து வைப்பாங்க. அதற்கு எதிராக தான் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயத்தை சார்ந்த நீலகேசி நூல் வந்து எழுதப்படும். அடுத்த கேள்வி, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன, இதனை பாடிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று கூறியவர் வந்து வள்ளிக்கண்ணன். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து வள்ளிக்கண்ணன். அடுத்த கேள்வி, தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் அவர்கள் தான் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் அவர் வந்து தாண்டகம் பாடுவதில் வல்லவர். அதனால் வந்து தாண்டக வேந்தர் என்று திருநாவுக்கரசர்கள் அழைக்கப்பட்டார். திருநாவுக்கரசர் அவர்களோட இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா மருள் நீக்கியார். பெற்றோர் வந்து புகழனார் மாதினியார். இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்த திருவாமூர் என்னும் ஊரை சார்ந்தவர். இவங்களுடைய சகோதரி, அதாவது தமக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, திலகவதி அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இன்னும் சில பெயர்கள்லாம். இவர் வந்து முதல்ல சமண சமயத்தில் இருந்தார், ஓகேங்களா. சமண சமயத்தில் இருக்கும்போது சூளை நோயால் பாதிக்கப்பட்டதால் இவங்க சகோதரி தமக்கையால் வந்து பதிகம் பாடப்பட்டு சைவ சமயத்திற்கு மாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சமண சமயத்தில் வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் இருக்கும்போது இவர் வந்து தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார். இவரை வந்து திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைத்தவர் வந்து ஞான சம்பந்தர். இவருக்கு வந்து வாகீசர் என்ற பெயரும் உள்ளது. ஆளுடைய அரசு என்றும் இவர் அழைக்கப்படுவார். மற்றும் சைவ உலகின் செஞ்ஞாயிறு என்று அழைக்கப்படுபவரும் திருநாவுக்கரசர் அவர்கள்தான். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற ஒரு பிரபலமான ஒரு வரிகளை வந்து சொல்லியிருக்கிறது யாருன்னா திருநாவுக்கரசர்கள் இருக்காங்க. எக்ஸாம்ஸில் நிறைய டைமில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ திருமுறைகள் 12 நூல் 4, 5, 6 அந்த அடுத்த முதல் 3 திருமுறைகளை திருஞான சம்பந்தர் பாடியிருப்பாங்க. 4, 5, 6ஆம் திருமுறைகளை வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. சைவ உலகின் செஞ்ஞாயிறு அப்படின்னு வந்து இவரை நம்ம சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவனை வந்து பார்த்திங்கன்னா சைவ மதத்திற்கு மாற்றிருப்பார். மகேந்திரவர்ம பல்லவன் வந்து அதுக்கு முன்னாடி சமண சமயத்தில் இருப்பாங்க. அவங்கள வந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் வந்து திருநாவுக்கரசர் அவர்கள். சிவபெருமான் வந்து திருநாவுக்கரசரை என்னான்னு அழைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவுக்கரசர். சிவபெருமானால் நாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் அவர்கள். நன்றி.